தங்களை பார்த்தால் தீவிரவாதிகளை பார்ப்பது போல் எதிரிகள் நடுங்க வேண்டுமாம். ஈ. ராமசாமி ஆசைப்படுகிறார். முட்டாள்தனமான ஆசையா நியாயமான ஆசையா என பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈ. ராமசாமி சொன்னது கொள்கைக்காகவே வாழும் மக்களாக நாம் பலர் ஆக வேண்டும். நமக்கு அக்குப்பிக்கு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்மை கண்டால் தீவிரவாதிகள் இவர்கள் எதற்கும் தயார் என்ற நடுக்கம் எதிரிகளிடம் ஏற்பட வேண்டும். இதுதான் தியாகம் என்பது. இத்தகையவர்களுக்கு தான் இலட்சியவாதிகள் என்று பெயர். விடுதலை 26 மார்ச் 24 மற்றும் பெரியார் 99வது பிறந்த நாள் மலர். பக்கம் 47. அதாவது தீக்க ஆசாமிகளை பார்த்தால் கொள்கைக்காக வாழுகிற தீவிரவாதிகள் என அவர்களை பார்த்து நடுக்கம் ஏற்பட வேண்டுமாம். விடுதலைக்கு சந்தாவும் திராவிடர் கழகத்திற்கு நன்கொடையும் தந்துவிட்டால் 32 பல்லையும் காட்டி கொண்டு சன்மானம் வழங்கியவனின் குற்றங்குறைகளை மூடிமறைக்கிற இதுகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டுமாம். புலியை பார்த்து அனைவரும் பயப்படுகிறார்களே என நினைத்து பூனையும் தனக்கு அந்த மரியாதையை எதிர்பார்த்ததாம். அந்த பூனையைப் போல் தான் ஈ. ராமசாமியின் தற்குறி அறிவுள்ளது. ஒரு மனிதனிடம் நேர்மையான பகுத்தறிவு இருந்தாலே யாரும் சொல்லாமலே யாரும் திணிக்காமலே அந்த மனிதன் மீது மதவாதிகளுக்கு அச்சம் இருக்கும். சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக வாழுகிற மாற்றி மாற்றி பேசுகிற போலி பகுத்தறிவு தீக்க ஆசாமிகளிடம் அறிவொழுக்கம் என்பது கடுகளவு கூட இல்லையே. நேர்மையான மதம் பார்க்காமல் பகுத்தறிவை காட்டுகிற அறிவு திராவிடர் கழக வெங்காயங்களுக்கு இருந்தால் அவர்களை பார்த்து யாவரும் பயப்படுவார்கள். இப்போது அவர்கள் செய்கை அச்சப்படும் வகையில் வாய்மையுடனா உள்ளது. பிறகெப்படி அவனை பார்த்து யாருக்கும் நடுக்கம் இருக்கும். லஞ்சம் வாங்கும் காவலர் லஞ்சம் வாங்காத காவலருக்குள்ள மரியாதை தனக்கும் மக்கள் தரவேண்டும் என எதிர்பார்ப்பது போலவே ஈ. ராமசாமியின் அற்ப ஆசை. அதே நேரம் நம்மை கண்டால் தீவிரவாதிகள் இவர்கள் எதற்கும் தயார் என்ற நடுக்கம் எதிரிகளிடம் ஏற்பட வேண்டும் என சொல்ல வருகிறார் என்றால் ஏன் சொல்ல வருகிறார். அவரை பார்த்து எவரும் பயப்படவில்லை என்கிற அர்த்தத்தில் தானே. சரி, தங்களுக்கேன் அந்த இழிந்த நிலை என சிந்தித்தாரா? இல்லையே. சிந்தித்திருந்தால் தங்களின் போலி பகுத்தறிவு யோக்கியதையை கண்டுணர்ந்து திருத்தியிருந்தால் பகுத்தறிவும் செம்மைப்பட்டு அவர் நினைக்கிற பய உணர்ச்சி எதிரிகளுக்கும் வந்திருக்கும். கி. வீரமணியும் ஒரு பகுத்தறிவாதியாக அறியப்படுகிறார். ஆனால் அவர் பகுத்தறிவை மெச்சி ஒரு அருட்தந்தை பொன்னாடை போர்த்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியால் இட்லி வேகுமா என கேட்ட தீக்க காரனுக்கு இன்றைக்கு அருட்தந்தைகளே பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவிக்கிறார்களென்றால் நீங்கள் பாதிரிமார்களின் பாலியல் வன்கொடுமை செய்திகளை மூடி மறைத்ததாலும் பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகளையே பாதிரியார் செய்தது சாமியார் செய்தது என பேதம் பார்த்ததால் தானே. அவ்வாறான உங்கள் அயோக்கியத்தனத்தை காண்கிறவன் தீவிரவாதிகளா இவர்கள் இதுகளை பார்த்து எனக்கு நடுக்கமா வரும் என தானே கேட்பான். ஒரு பகுத்தறிவாதி என சொல்லப்படுபவன் இருப்பது போன்றா தீக்க ஆசாமிகள் இருக்கிறார்கள். மரியாதை என்பது தானாக வரவேண்டும் கேட்டு பெறுவதாக இருக்கக்கூடாது என்கிற சாதாரண அறிவு கூட இல்லையே. நேற்றைய தினம் பகுத்தறிவை காட்ட வாய்ப்புள்ள 2 செய்திகள் பல்வேறு தினசரிகளில் வந்திருந்தன. ஒன்று சிறுபான்மை சம்பந்தப்பட்டது, அடுத்தது திமுக சம்பந்தப்பட்டது. அதனால் அறிவு மோசடி விடுதலை பத்திரிகைக்காரன் செய்தி மோசடி செய்யும் விதமாக 2 செய்திகளையும் மூடி மறைத்துள்ளான். கண்டிக்க வேண்டிய ஒரு மூடநம்பிக்கை செய்தியை கூட மதம் பார்த்து கண்டிக்கிற கட்சி பார்த்து கண்டிக்கிற அயோக்கியனை பார்த்து யார் பயப்படுவார்? திருடனை பார்த்தால் ஏற்படுகிற முன் ஜாக்கிரதை உணர்வு தான் ஏற்படும். முதல் செய்தி கர்நாடகா பள்ளி ஒன்றின் அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மாணவி ஒரு முஸ்லிம் சவப்பெட்டியில் 2 பொம்மைகளை வைத்து அதில் ஹிஜாப் அணிந்த பெண்கள் சொர்க்கத்திற்கும்
சாதாரண உடைகளை அணிந்த பெண்கள் நரகத்திற்குச் செல்வார்கள். புர்கா அணிந்த பெண்ணின் சவப்பெட்டி பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. புர்கா அணியாத பெண்ணின் சவப்பெட்டி தேள்கள் சூழ உள்ளது என்பது போல் அறிவியல் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு தரப்பினர் மத்தியில் சர்ச்சையை, அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கம் போல் தீக்க ஆசாமிகளின் மண்டை மூளைக்கு மாத்திரம் எந்த அதிர்ச்சியையும் இது ஏற்படுத்தாமல். பெரியார் தந்த பகுத்தறிவு. எருமை மாட்டின் மீது மழை விழுந்தது போல் சொரணை செத்து இருந்துள்ளது. இதுவே ஒரு இந்து பள்ளியில் கடவுளை வணங்குகிறவன் சொர்க்கத்துக்கு போவது போலவும். கடவுள் இல்லை என்கிறவன் நரகத்திற்கு போய் கொதிக்கிற எண்ணெய் அண்டாவில் தள்ளிவிடப்படுவது போல் வைத்திருந்தால். தீக்க ஆசாமிகளின் பகுத்தறிவு குதி குதி என்று குதித்து டான்ஸ் ஆடியிருக்காதா. பெரியாரிடம் பகுத்தறிவு கற்ற மடையர்களின் பகுத்தறிவு இவ்வாறாக இருக்கும்போது. இவர்களை கண்டு எதிரிகள் பயப்பட வேண்டுமாம். பயப்பட மாட்டான். சிரிக்கத்தான் செய்வான். ஒரு சிறு விஷயத்திலேயே உங்கள் யோக்கியதை இப்படி தானுள்ளது. கொஞ்சம் கூட இந்த விஷயத்தில் குற்ற உணர்வே இல்லாமல் இருப்பது. அவனது எருமைத் தோலுக்கு சாட்சி. கட்டட எழிற்கலை பட்டம் பெறும் இருபால் மாணவர்களே. என்கிற தலைப்பில் டிசம்பர் 7, 21 நாள் விடுதலையில் கி. வீரமணி பேசியது. நம் நாட்டில் பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் கேள்வி கேட்கும் உணர்வை வளர்க்க தவறிவிடுகின்றன. அறிவியல் சார்ந்த மனநிலையும் படைப்பாற்றல் திறனும் பகுத்தறிவுடன் இணைந்திருக்கும் வகையில் மாணவர்களுக்கு பயிற்சியளிக்கப்பட வேண்டும். ஒரு பாடப்பிரிவை அறிவியலாக பார்ப்பதும் அறிவியல் மனநிலையுடன் கருதுவதும் ஒன்றாகிவிடாது. இதற்கு சரியான தீர்வு பகுத்தறிவு பாதை. கற்றவர்கள் மட்டுமல்ல, கற்பிப்பவர்கள் கூட இந்த பாதையை அதிகமாக பயன்படுத்தாமலிருப்பது சரியல்ல. பகுத்தறிவு செறிந்த கண்ணோட்டம், பகுத்தறிவு மிளிரும் அணுகுமுறை, கேள்வி கேட்கும் உணர்வு. இந்த மூன்றும் உங்களுக்கு இன்றியமையா நற்பண்புகள் என்பதை இத்தருணத்தில் நான் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டுள்ளேன். நம் நாட்டில் பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் கேள்வி கேட்கும் உணர்வை வளர்க்க தவறிவிடுகின்றன. என்று சொன்ன 60 ஆண்டு காலம் ஆசிரியராக இருக்கிறேன் என பீத்திக் கொள்ளும் கி. வீரமணிக்கே நியாயமாக கேள்வி கேட்கிற அறிவில்லாதபோது. மாணவமணிகளுக்கென்ன அறிவிருக்கும். அறிவியல் சார்ந்த மனநிலையும் படைப்பாற்றல் திறனும் பகுத்தறிவுடன் இணைந்திருக்கும் வகையில் மாணவர்களுக்கு பயிற்சியளிக்கப்பட வேண்டும். என சொன்ன கி. வீரமணி. அதற்கு முற்றிலும் மாறாக, அறிவியல் கண்காட்சி ஒன்றில். ஒரு பள்ளி மாணவி, முஸ்லிம் சவப்பெட்டியில் 2 பொம்மைகளை வைத்து அதில் ஹிஜாபி அணிந்த பெண்கள் சொர்க்கத்திற்கும். சாதாரண உடைகளை அணிந்த பெண்கள் நரகத்திற்குச் செல்வார்கள். என சொல்வதைக் கண்டும் அறிவுக்குருடராக. பதில் சொல்லாத, சொல்லத் தெரியாத மூடராக. மதம் பார்த்து பகுத்தறிவை காட்டுவேன் என அடம் பிடித்தால். அவனை ஆசிரியர் என அழைக்கலாமா. அயோக்கியன் என தான் அழைக்க முடியும். அழைக்க வேண்டும். மாணவர்களுக்கு அறிவியல் மனப்பான்மை ஊட்டப்பட வேண்டும் என பேசும்போதும் கூட. இந்து மத மாணவர்கள், இஸ்லாமிய மத மாணவர்கள் என வேறுபடுத்தி. பெரியார் தந்த பகுத்தறிவை காட்டுகிறவன் நிச்சயம் பித்தலாட்டக்காரனே. ஒரு தரப்பு, அறிவியல் மனப்பான்மை இன்றியே வளர்க்கப்பட வேண்டும் என்பது தான் தீக்க ஆசாமிகளின் எண்ணமா. ஆசையா. எந்த உறுத்தலும், எந்த அச்சமுமின்றி கூறுவோம். இவர்கள் அறிவு மோசடி பேர்வழிகளென. இவர்களது இந்த அறிவை கண்டு நாம் பயப்பட வேண்டுமாம். அசல் காவலர்களுக்கு தான் யாரும் பயப்படுவார்களே தவிர போலி காவலர்களுக்கு யார் பயப்படுவார்கள். பெரியார் புத்தியில் சிந்திக்கிற தீக்க காரன் பகுத்தறிவை காட்டாமல் விட்ட இரண்டாவது விஷயம். திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூர் மாறும். என சேகர்பாபு கூறியதற்கு. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கிற்குப் பிறகு அது திருப்பதிக்கு இணையாக மாறும் என பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். என்றொரு செய்தியை 26 மார்ச் 25 நாள் தினமணி.com தந்துள்ளது.
அயோத்தி ராமர் கோவிலை திருப்பதிக்கு இணையாக மாற்றிக் கொண்டு இருக்கிறார் சாமியார் முதல்வர் யோகி. என பகுத்தறிவை காட்டிய வீரமணி இன்றைக்கு அதே போல் திமுக மந்திரி சேகர்பாபு. திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூர் மாறும் என சொல்லும்போது பெரியார் வீரமணிக்கு தந்த பகுத்தறிவு மூளை மீண்டும் எருமை மாட்டின் மீது மழை விழுந்தது போல் சொரணை செத்து தானே கிடக்கிறது. இதுவே அதிமுக ஆட்சியிலிருந்து அதிமுக மந்திரியார் ஒருவர் இவ்வாறு கூறி இருந்தால். ஈனமான வீரமணி ஒரு தலையங்கம் எழுதி இருப்பார் இப்படி. நம் அண்டை நாடான சீனா அறிவியல் புரட்சி செய்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக அறிவுலகில் வளர்ந்து வளரும்போது. அண்ணாதுரை பெயரை கட்சியில் வைத்து கொண்டிருக்கிற அக்ரகார திஷமுகவினர் திருப்பதிக்கு இணையாக இங்கே கோவிலை கட்டுவோம் என கூறிக் கொண்டிருப்பது வெட்கக்கேட்டிலும் வெட்கக்கேடு என முழங்கியிருப்பார். எந்த விஷயத்திலாவது பேர்வழிகள் அறிவொழுக்கத்துடன் இருக்கிறார்களா? இந்த விஷயத்தில் மாத்திரம் இருந்துவிட. இந்த லட்சணத்தில் பெரியார் கற்றுத்தந்த பகுத்தறிவு என்று பம்மாத்து வேறு. இந்த கேவலத்தை தான் பகுத்தறிவு என்று ஒருவன் கற்று தந்திருக்கிறான் என்றால். உங்களை ஏமாற்றி இருக்கிறான் என தான் பொருள். நீங்களும் நன்றாக ஏமாந்திருக்கிறீர்கள். ஆனால் அதைவிட வெட்கக்கேடு. ஏமாந்தது கூட தெரியாமல் வாழுவது. ஏமாந்தது கூட தெரியாத மடையர்களா நீங்களெல்லாம் பகுத்தறிவாதிகளா? உங்கள் பகுத்தறிவை கண்டு எதிரிகள் பயப்பட வேண்டுமாம். போய் முதலில் ராமசாமி தந்த புத்தியை தூர எறிந்துவிட்டு. உங்கள் சொந்த புத்தியில் சிந்தித்து ஒரு ஒழுங்கான பகுத்தறிவை கற்றுக்கொண்டு வாருங்கள். அப்போதாவது உங்கள் நாத்திக அறிவு மதவாதிகளை பயமுறுத்துகிறதா என பார்ப்போம். கூரை மேலேறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி பரலோகம் போனானாம் என்கிற கதையாக. இவர்களை பார்த்து பயப்பட வேண்டும் என சொல்வது அப்படித்தான் உள்ளது.